ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கேரமல் டீ போட்டிருந்தேன். டீ வந்து சூப்பராக இருந்தது. ஒரே மாதிரி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இது மாதிரி போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது டீ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வந்து டீ பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை அடுப்பை மீடியமில் வச்சு மெல்ட் ஆக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துருக்கேன். டீத்தூளும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை வந்து ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா மெல்ட் ஆயிரும். டேஸ்ட் வந்து அருமையாக இருந்தது. நல்லா திக்காகவும் இருந்தது. இந்த டீ தூளில் இருக்க நல்ல சாயம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. டீ பிரியராக இருந்தால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் 1 கப்பு பால், 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது 2 பேர்த்துக்கு போட்டிருக்கனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியும் பாலும் நல்லா கொதித்து வரட்டும். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். 2 கொதி கொதிச்சா போதும். நல்லா அந்த டீ தூளில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா இறங்கி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் டீ. பால் வந்து காய்ச்சி ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பச்சை பால் அப்படியே சேர்க்காம பாலை வந்து காய்ச்சி சேர்த்துக்கிட்டோம்னா டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கப்பில் ஊற்றி நம்ம குடிக்க வேண்டியதுதான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கேரமல் டீ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.